உண்மையாலே என்னப்பா சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படி இருந்துடவே கூடாது. கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அனுபவிச்சிடணும், பயணம் பண்ணிடணும் வாழ்க்கை ஃபுல்லா. ஒரு பிளேஸ் ஏறிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக ஸோ இறங்குற ரோடு தான் இது. அதுக்கும் இதுக்கும் டோட்டலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கே இருக்க கிளைமேட்டுமே இங்கே இருக்கிற கிளைமேட்டுமே நிறைய எங்கே அங்கே குளிக்க முடியாதுல்ல, அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அங்கே குளிக்க முடியுமா முடியாதா? அப்படின்னா வேணாம் போகலாம்ண்ணா. பெட்ரோலா எங்கே இருக்கு? அப்படின்னா ஓகே போகிறோம். நல்லா இருக்கு, அழகாக இருக்கு. போகிறோன்னு தெரியலங்க, ஏதோ ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வேர்ட்ஸ்லாம் வருது. தலைவர் சோலோவாக தான் எப்படி ஆடுறாரு. இங்கே கூப்பிட்டு வந்து விட்டாங்க. இங்கே பாருங்க, இப்போ வந்து எங்கே இருக்குன்னா மூணாருக்கு இன்னும் போகல. நாங்கள் ஆக்சுவலாக போகிற வழியில் இன்னொரு ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டு கூட்டின்னு வந்திருக்காங்க. அந்த ஸ்பாட் தான் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே எங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அது கீழே எல்லாம் ரோடு இருக்குது, அங்கேருந்து மேலே கூட்டின்னு வந்து இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்தான். அதுக்கு வந்து காரணமும் அந்த எங்களோட கைடுன்னு ஒருத்தர் சொன்ன பார்த்தீங்கன்னா இவன் தான் இதுக்கும் காரணம். எங்களை கூட்டின்னு வந்து வண்டியில் தள்ள பார்த்தாரு. இன்னொரு அது விரும்புருக்கு எல்லாம் வண்டி ஃபஸ்ட்டு கீழே தான் ஏறுது. ஸோ இதை வந்து நான் சுற்றி காமிக்கிறேன். இந்த பிளேஸ் அவன் கூட்டின்னு அந்த பிளேஸ் எப்படி இருக்குது பாருங்கள்.
சவுண்டு கேட்குதான்னு எனக்கு தெரியல, சாங் போயிட்டு இருக்கு பேக்ரவுண்டில். பட் நான் இது வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாங்கள் டென்ட் ஸ்டேயில் ஸ்டே பண்ணியதும் அந்த பிளேஸில் தான் நிற்கிறோம். அதோட வியூ பாருங்களேன், நான் காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், காலையில் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியல நாங்கள். ஸோ நம்ம பசங்க தூங்கி என்ன நின்றுன்னு இருக்கானுங்க காலையில். ஒருத்தர் கொஞ்சம் தெரியுறாண்ணா இந்த மாதிரி கோரியோகிராஃபர் அப்படின்னா என்ன? ஐயோ வீடியோ எடிட்டர் கோரியோகிராஃபர்னா கூட சொல்லி தரது தானே அர்த்தம். கோரியோகிராஃபரா சரி, ஏதோ ஒன்று கரெக்ட் பண்ணுறான், ஏதோ ஒன்று கரெக்ட் பண்ணுறேன். அது வரல எனக்கு போகல, இருக்கட்டும். அப்படின்னா காமிக்கிறேன். நாங்கள் ஸ்டே பண்ணது, அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இங்கே நைட்டு ஃபயர் கேம்ப் போட்டோம். ஆனால் குளிரில் எல்லாம் நடுங்கிட்டு உக்காந்துட்டு இருந்துச்சு. அதான் எல்லா வியூவும் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே நான் ஒன்று ஒன்றா இதை இங்கே தான் ஃபயர் கேம்ப் போட்டு சேர்லாம் போட்டு ஜாலியாக நல்லா இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸ். நானே பாருங்கள் அவ்வளோ பழிச்சிட்டு அவனுங்க அங்கே நின்றுட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே மலை தான் ஃபுல்லாக. இதுக்கப்புறம் காடு, அவ்வளோதான். நான் உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு இருந்தேன். நம்ம பையன் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அதில் அந்த பையன் பார்த்தீங்களா பாருங்கள், நம்ம பையன் காலையில் ஆய் சொல்கிறேன். இப்போ வியூ பாருங்கள், இதுதான் நான் இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே. அதோட வியூ பாருங்களேன். ஃபுல்லாக மழை தான். எதுவும் அது எத்துட்டேன்டா பாருங்க. இப்போ கூட சொல்லி கொடுத்துருங்க. நான் இவ்வளோ தூரம் கேட்டு வந்துட்டேன் அப்புறம் கூட. ஸோ இந்த வியூ வந்து பாருங்க, அங்கே இருக்குது சன்லைட்டை தூக்கி எடுக்க சொல்கிறோம். இங்கே வர சூரியன் அங்கேருந்து மேலே வருது. ஸோ இந்த ஃபேஸே தெரியல, அந்தளவுக்கு மறைச்சிட்டு இருக்குது சூரியன். காலையில் என்னால் பேச முடியல, அந்தளவுக்கு நைட்டை விட காலையில் மார்னிங் சில்னஸ் கம்மி தான். பட் 4 மணிக்குள்ளே இருந்தால் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் லேட்டாக இருந்துட்டோம். இட்ஸ் ஓகே. பட் இந்த வியூ பாருங்களேன், பேக்ரவுண்டில் இருக்கிறது நல்லா இருக்குல்ல. ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு சூரியன் தெரியுதா? சாங் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்க கேமரா. இதுதான் நம்ம பையன் சொன்னாங்க. இதுதான் பேக் வியூ ஆஃப் நான் இருக்கிற இடம் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் இந்த வியூவும் சரி, நாங்கள் இருந்த இடமும். இது பாருங்கள், இது எல்லாமே ஃபுல்லாக பள்ளம் தான். அங்கே ஒரு ஊர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இங்கேருந்து பார்த்தா தெரியுது லைட்டாக, ஆனால் கேமராவில் தெரியல. காடு தான். நல்ல ஒரு டென்ட்டுங்க. என்னோடய பட்ஜெட்லாம் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட்ஜெட் இருக்குதுன்னு நான் போடுறேன். இங்கே வரேன். இங்கே தான் டென்ட்டு போட்டாங்க. இங்கே வந்துட்டு கதை பேசுகிறோம். டென்ட்டு 4 டென்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களோட வியூ முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வியூ தான் வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொழுகு மலைக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு
நடக்கிறேன் ஓ நெஞ்சில கலசாய நடையா நடக்கிறேன் அடியோட கேட்க பின்ன நான் பார்த்ததும் ஏறுது காய்ச்சலே கண்ணுல காதலே எட்டுக்கால் பாய்ச்சலே அடவான ஏதோ எதிர்பார்த்து நான் ஓட தேர்ந்தேன் கடையா கிடக்கிறேன் ஓ நெஞ்சில கலசாய அப்படியே சுத்தி வர சமுதாய் சமுதாய்